நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிக அளவு பிரச்சாரம் செய்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக லண்டன் சென்றுள்ளார். கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் திடீரென்று டெல்லி நீதிமன்றமானது உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவாரா, விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுவார்களா என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, திமுகவின் முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு மற்றும் ராசா இவர்கள் அனைவரும் சனாதன பிரச்சனை மிக அதிக அளவில் பூகம்பமாக வெடித்தது. அதிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சர்ச்சைக்குரியான பேச்சுதான் வடமாநிலங்கள் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்கு உள்ளாகியது. மேலும் 21 வழக்குகள் பல்வேறு மாநிலங்களிலும் உதயநிதி ஸ்டாலின் மீதும் சேகர்பாபு மீதும் தொடங்கப்பட்டது. இந்த அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று 2 வாரங்களுக்கு முன்பாக, அதாவது மக்களவை தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் பல தவறுகள் இருப்பதாகவும் உடனடியாக இதை நேரில் வென்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருத்தம் செய்யாமல் மீண்டும் அவர் கோரிக்கை செய்ய முடியாது, இல்லை என்றால் பல்வேறு நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி அந்த வழக்கை முடித்ததற்கு பிறகுதான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியும் என்ற அதிரடியான தீர்ப்பை தற்பொழுது டெல்லி உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அவசரமாக லண்டனில் இருந்து தற்பொழுது கிளம்பியுள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சனாதன பிரச்சனை லண்டன் வரைக்கும் சென்றுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஓய்வெடுக்க முடியவில்லை என்ற பல்வேறு விமர்சனங்களையும் திமுகவினர்கள் பரப்பி வருகிறார்கள். ஓட்டு போட்ட மக்கள் நடுத்தெருவில் இருக்கக்கூடிய நிலையில் ஓட்டு வாங்கிய திமுகவினர்கள் சொகுசாக, அதுவும் லண்டனுக்கு சென்று என்ஜாய் பண்ணக்கூடிய நிலைமைதான் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. இனியும் திமுகவிற்கு ஓட்டு போட வேண்டுமா என்று கூறிதான் பல்வேறு இளைஞர்கள் திமுகவிற்கு எதிராக தங்களது முதல் வாக்குகளை செலுத்தியிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சனமும் செய்துள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்து ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு திமுக டெபாசிட்டை இழக்கிறதா அல்லது மீண்டும் தமிழக மக்கள் தவறுதான் செய்திருக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். லண்டனிலிருந்து சென்னைக்கு வந்தவுடன் நேரடியாக டெல்லி உச்சநீதிமன்றத்திற்குத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்வார். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் டெல்லி உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல உள்ளதாகவும், கோரிக்கை மனுவில் பல தவறுகள் இருப்பதால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு வரவுள்ளார். இதனால் மிகப்பெரிய அளவில் பதற்றங்கள் நிலவி வருகிறது. ஏனென்றால் 21 வழக்குகள் பல்வேறு நீதிமன்றத்தில் மீண்டும் அவர் ஆஜராகக்கூடிய நிலைமையும் உருவாகி இருக்கிறது. இதனால் கடைசி நேரத்தில் அமைச்சர் பதவி பறிபோகலாம் என்ற தகவலும் வெளியாகி இருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.